ஒரு முறை இஸ்ரேல் மக்கள் யுத்தத்துக்கு போனாங்க. ராஜாக்கள் 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாபியர் மேலே சண்டைக்கு போனாங்க. எங்கே போனாங்க? சண்டைக்கு போனாங்க. யூதா ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இன்னொரு ராஜாவும் சேர்ந்து சண்டைக்கு போகணும். வனாந்திரத்தில் போகும் பொழுது 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அங்கே போகும்போது எல்லாத்துக்கும் என்னெல்லாம் போயிடுச்சு? தண்ணீர் இல்லை. எப்படியும் வனாந்திரத்தில் தண்ணி இருக்குன்னு நம்பிக்கையோடு போனாங்க. எப்படியும் அங்கே குளம் குட்டை ஏறி ஏதாவது ஒன்று ஆற்றுக்குள்ளே வனாந்திரத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளாம் ஜபத்துக்கு வரும்போது ஒரு பாட்டில் எடுத்து வரோம், 1/2 லிட்டர் பாட்டிலு. ஆடா வனாந்திரத்தில் போகிற அத்தனை குதிரைப்படை, ஆணைப்படை, மனிதர்கள் அத்தனை பேரும் குளிக்க குடிக்க இதுக்கெல்லாம் என்ன வேணும்? தண்ணி நிறைய வேணும். போய் பார்த்தா என்ன இல்லை, தண்ணி நாக்கெல்லாம் தள்ளுது, எல்லாத்துக்கும் நாக்கு தள்ளுது, எல்லாம் குதிரை ஆனை எல்லாம் தண்ணி இல்லாமல் அப்படி தவிக்குது. படையே படபலமாக இருந்தாலும் அதுக்கு தண்ணி குடித்தா தான் அதுக்கு சத்து வரும், தெம்பு வரும். சோதரம், ஐயோ என்ன செய்கிறது, ஆண்டவர் நம்மளை மோவாபியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ராஜாக்களும் கத்துறாங்கல்லாம். சோதரம், ஹல்லேலூயா. ஆமாம், சோதரம் சோதரம். அவங்க இப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜா யோசபாத் சொல்கிறான், யூதாவின் ராஜா, இந்த பிரச்சனைக்கு நாம் கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யணும்? விசாரிப்பதற்கு இங்கே ஒரு தீர்க்கதரிசி இல்லையா அப்படிங்கிற. காட்டில் போய் எந்த தீர்க்கதரிசி இருப்பாங்க? ஆனால் அந்த காட்டுக்குள்ளேயும் அப்பொழுது எலிசா இருந்தார். யார்? எலிசா தீர்க்கதரிசி இருந்தார். அந்த பக்கத்தில் இருந்தார், அப்படி அங்கே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தண்ணிக்கு போய் தண்ணி பிரச்சனை ஆகி போயிடுச்சு. இப்போ யார்கிட்ட விசாரிக்கணும்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். யார் இடத்துல? கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம யார்கிட்ட போய் விசாரிக்கணும்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். பாருங்கள், அந்த ராஜா பாருங்கள், இப்போ தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? போர்வெல்லில் கூட்டிகிட்டு வந்து போர் போடணும், கிணறு வெட்டணும், ஏதாவது பண்ணணும், செய்யணும். அதை செய்யாமல் இவன் சொல்கிறான், கர்த்தர்கிட்ட தான் இதுக்கு என்ன இருக்குது? ஒரு தீர்வு இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வேறு எங்கேயும் இல்லை, மனுஷங்கிட்ட இல்லை. யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். போலீஸ்காரங்கிட்ட இல்லை, கலெக்டர்கிட்ட இல்லை, மனிதர்கிட்ட இல்லை, தலைவர்கிட்ட இல்லை, கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம் தேவனிடத்தில் இருக்கிறது. கானாவூர் கல்யாணத்தில் என்ன தீர்ந்து போச்சு? ரசம் தீர்ந்து போச்சு. ரசம் தீர்ந்தா போய் கடையில் வாங்கிட்டு வந்து ஜூஸ் கலக்க வேண்டியதானே. இந்த மரியா சொல்கிறா, இயேசுவே அவளுக்கு என்ன இல்லை? ரசம் இல்லை. அப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுகிட்ட சொல்லி ரசத்தை வாங்கணும். செலவில்லாமல் ரசம் அன்னைக்கு கிடச்சிது அவங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். கடைக்கு போயிருந்தா அந்த ரசத்தை வாங்கிறதுக்கு ரொம்ப செலவு பண்ணியிருக்க வேண்டும். இயேசுகிட்ட சொல்லலாம். ரசத்துக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏப்பா ரசம் தீர்ந்து போன நேற்றுக்கு நல்ல வேளை கல்யாணத்தில் எதுவும் மிச்சமாகல, சாரி குறைஞ்சி போகல. என்ன செய்யலை? எல்லாம் திருப்தியெல்லாம் சாப்பிட்டாங்க, நிறைய எடுத்துக்கிட்டும் போனாங்க. 10ஆம் போகல, நிறைய பேர் சாப்பிட்டாங்க. 100 பேருக்கு செஞ்சு 150 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க. டிஃபன் குறையவே இல்லை. ஹல்லேலூயா. ரசத்தை போய் ரசம் குறைஞ்சி போச்சா? ரசம் குறைஞ்சி போனது போய் இயேசுக்கிட்ட போய் எதுக்கு சொல்லணும்? நம்ம வாழ்க்கையில் எது குறைஞ்சாலும் யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி பழகும். அவர்கிட்ட சொல்கிறது வெட்கப்பட வேண்டாம். மனுஷங்கிட்ட சொன்னால் தான் கேவலமாக பார்ப்பான். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கேவலமாக பார்க்க மாட்டார். நமக்கு ஒரு அற்புதத்தை அதில் செய்வார். அங்கே சொன்னதுனால ருசியான தரமான திராட்சை ரசம் செலவில்லாமல் கிடைத்தது. 6 கர்சாடி நிறைய திராட்சை ரசம், ஜூஸ் இலவசமாக கிடைச்சது. அல்லேலூயா.
கர்த்தர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்துருவார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. யார் மூலமாவது உதவி செஞ்சிருவார். சோத்திரம். தண்ணி இல்லை, இதை போய் யார்கிட்ட விசாரிக்கணும் சொல்லுங்க? கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். நம் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கர்நாடகா மேலே கேஸ் போட போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்ய போகிறோம்? கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. கேஸ் போட்டால் தண்ணி திறக்கிறையா இல்லையா? தண்ணி திறந்துடணும். காவேரி ஆணைன்னு சொல்லியிருக்குது தண்ணி, ஆனால் அவங்க அதை திறக்கலை. கீழ்ப்படி அவங்க ஒன்றும் கேட்கவே மாட்டாங்க. இப்போ இவர் சொல்லிக்கிறார், நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி. கோர்ட்டில் போட்டு திறக்க சொல்லி சொன்னாலும் இவங்க திறக்கணுமே, திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம முதலமைச்சர் வந்து ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எங்கள் நாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டார்னா என்ன வந்துடும்? வருமா வராதா? வரும். கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மனுஷங்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் பார்த்து வானத்தை திறந்தார்னா டேமெல்லாம் உடையிற அளவுக்கு தண்ணி வந்துடும். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், டேம்லாம் இப்போ தண்ணி வருது. 40,000 தண்ணடி தண்ணி திறக்கிறாங்கன்னா ஏன் திறக்கிறாங்க? அங்கே ஃபுல்லாகி போச்சு. இனிமேல் கர்த்தர் இறங்கி வருகிறார், கர்த்தர் பேசுகிறார். பாட்டு பாடினா கர்த்தருடைய காரணம் நம்ம மேலே வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். பிரச்சனையான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், சிக்கல் நிறைந்த நேரங்களில், தேவை நிறைந்த நேரங்களில் நாம் கர்த்தரை பாடி ஆண்டுடைய வழியை தேட வேண்டும். நமக்கு இருக்கிற 1000 பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் கர்த்தர்கிட்ட என்ன இருக்குது? அவர்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஸ்தோத்திரம். நாம் அதை நம்புறதில்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்கி வர்றார். பாடுறாங்க. பாடும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்கிறார். எலிசா என்ன சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம். இன்றைக்கி இருக்கிற பொய் தீர்க்க தரிசிகள் மாதிரி இல்லை. அவர் சொன்னது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். என்ன செய்யும்? நடக்கும். வசனம் 2 ராஜாக்கள் 3:16. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்ன வெட்டுங்கள்? நிறைய வாய்க்காலை வெட்டுங்க, இல்லாட்டி தண்ணியெல்லாம் போயிடும். தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு என்ன வெட்டுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி சோதரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை பெய்யுது, மழை வரும், காற்று வரும், மழை வரும், தண்ணி வரும், அப்படிலாம் சொல்ல. நாம் இப்படி எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே மழை அனுப்பும், காற்றை அனுப்பும், டேமெல்லாம் நிரப்பும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சா தன்னால் தண்ணி வரும், டேமு நிரம்பும். ஆனால் இங்கே என்னென்னா காற்றும் இல்லை, மழையும் இல்லை, அங்கே டேம் வாய்க்கால்லாம் நிரம்புது. ஸோ எவ்வளோ பெரிய அற்புதம், மிராக்கிள். அல்ல சொல். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். 18 வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், லேசான காரியம். என்ன காரியம்? சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தருக்கு அது என்ன காரியம்? ராஜாவுக்கு கூட கஷ்டமான காரியம். படைக்கு, பெரிய படை, அந்த படைக்கு கூட இது கஷ்டமான காரியம். தண்ணி கொண்டு வருது. நீ எதிரி எல்லாத்தையும் போய் அடிச்சு நொறுத்திக்கலாம், கொண்டுடலாம். ஆனால் உன் தாகத்துக்கு நீ தண்ணி கொண்டு வர முடியுமா? ஸ்தோத்திரம். இது யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. மழை பெய்யாமல் டெல்லியிலையும் பெங்களூரும் தான் தமிழ்நாட்டு இந்தியாவில் பெரிய நகரங்கள். இது ரெண்டுமே தண்ணிக்கு தத்தளிச்சு போயிட்டாங்க, குடி தண்ணிக்கு. ஸ்தோத்திரம். இத்தனை கோடி மக்களுக்கு தண்ணி வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. நமக்கும் தண்ணி வேணுமா வேண்டாமா? வேணும். வாய்க்கா தண்ணி வரலைன்னா சர்ச்சு போரே தண்ணி வற்றி போயிடும். விலை கொடுத்து வாங்க வேண்டி வந்துடும்.
பாதி தான் ஊற்றிக்கிட்டு இருக்குது இப்போ. அல்லேலூயா. வத்தலை. ஆனால் இந்த வருஷம் தண்ணி வரலைன்னா அடுத்த வருஷம் வத்திடும். அல்லேலூயா. போர் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும், ஆழமாக போடணும். என்ன செய்கிறது? நாம் தண்ணிக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தண்ணி வந்தால் தான் தப்ப முடியும். எல்லா ஊர்லேயும் வெள்ளக்காடாக இருக்குது. நம்ம ஊரில் இன்னும் அப்படி சும்மா தூரிக்கிட்டு தான் இருக்குது, தூவானமாக தான் இருக்குது. தவிர ஒரு 2 அளவு மழை, 5 அளவு மழை, 4 அளவு மழை இன்னும் ஒரு நாள் என்ன செய்யலை. இந்த 6 மாதம் 8 மாதத்தில் பெய்யதை பார்க்கவே இல்லை. இதெல்லாம் மழைக்காலம், ஆடி மாதம். இன்றைக்கி தலையாடியா? எல்லாத்துக்கும் தலையாடும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவளை 2 மொகரமும் தலையாடி ஒன்றா வந்துருச்சு இந்த வருஷம். கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் கவலையாக இருக்குது. 2 நாள் லீவ் வந்துருங்க. இப்போ ஒரு நாளாக போச்சு. தலையாடிக்கெல்லாம் தண்ணி எப்படி போவோம் சொல்லுங்கள். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஆற்றுல போகிற தண்ணி சத்தம் எங்கள் காதுக்கு நைட்டில் தூங்க முடியாது. குயின்னு இறைச்சல் அப்படி கேட்கும். தலையாடிக்கும் ஆடி 18க்கும் தண்ணி திறந்து விடுவாங்க. அத்தனை தண்ணி வரும். எப்போவுமே தென்மேற்கு பருவமழை இப்படி பேஞ்சி தண்ணி வர காலம் இது. ஆனால் ஆடி 18க்கு இந்த வருஷம் தண்ணி வருமானு சொல்லுங்கள், தெரியல. அது கர்த்தர் கையில் தான் இருக்குது. நமக்கு ஆடி 18க்கு வந்தால் என்ன, வராட்டி போன என்ன, மக்களுக்கு எல்லா நாளும் என்ன வரணும்? தண்ணீர் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். தண்ணீர் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிங்க. கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் அந்த எதிரிகளையும் தேவன் உங்கள் கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். அந்த மோவாபியர்களை, எதிரிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்கள் எதிரிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். சோதரம். நீங்கள் தகர்த்து வெட்டி தூர்த்து என்றான். மறுநாள் பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தண்ணீரால் நிரம்பிற்று. ஷபா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 . ஹல்லேலூயா. சோத்ரோ 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 சோத்ரோ. காளை பலி செலுத்தும் பொழுது, காளை பலி செலுத்தும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால். ஆமென் சொல்லுங்க. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்கிருந்து வந்துச்சு? ஏதோம் தேசத்தின் வழியாக. தண்ணி எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க. சோதர சொல்லுங்க. ஹல்லேலூயா. தண்ணீரால் நிரம்பிற்று. தண்ணீர் என்ன செய்தது? நிரம்பிற்று. நம்ம பக்கம் தண்ணீர் நிரம்பும். நிரம்புமா நிரம்பாதா? சத்தமாக சொல்லுங்க. செந்தண்ணி வரும். சிவப்பு தண்ணி என்ன செய்யும்? இந்த வருஷம் வரும். கர்த்தர் தந்தே தீர்வார். ஹல்லேலூயா. ஆமாம். டேம் நிரப்புவார் கர்த்தர். மேட்டூர் டேமை நிரப்புவார். கர்நாடகாவில் நல்ல மழை நிற்கக்கூடாது. இன்னும் பெய்யணும். ஒரு வாரத்துக்கு இன்னும் அடித்து நொறுக்கணும். அப்போ தான் நம்ம ஊருக்கு நல்ல மழையை கர்த்தர், டேமுக்கு நல்ல தண்ணி வரப்பா. போதும்பா, திறக்கிறம்பா திறக்கிறம்பா சொல்லாமல் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதர சோதர சோதர. பாருங்க. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. எல்லாரும் சொல்லுங்க. தேசம். வாய் தரங்க. ஊமாரெட்டி ஒரு தண்ணீரால் நிரம்பிற்று. அம்மாப்பேட்டை தண்ணீரால் நிரம்பிற்று. காவேரி நதி தண்ணீரால் நிரம்பியது, நிரம்புகிறது. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம்.
தண்ணீரால் நிரம்பக்கூடிய வல்லமை. தண்ணீரை நிரப்புவார். சோதனை நீங்கள் எதிர்பார்த்துக்கிற நன்மை கொண்டு வந்து தருவார் கர்த்தர். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதிலை தருவார். அவர் ஆண்டவர். சோத்திரம். தாமதம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. சோத்திரம். எது தோற்று போயிடலாம், ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன், முதல் ஜனாதிபதினு நினைக்கிறேன், அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு இனிமேல் எங்கேயும் வழி இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு எனக்கு வரும் பொழுது நான் என்னையும் அறியாமல் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறேன். என்னையும் அறியாமல் நான் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் ஜெபம் எனக்கு அதிகமாய் உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அவர் கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாராமா, இதுக்கு எங்கே போனாலும் வழியே இல்லை. ஏன்னா நமக்கு இப்படி பிரச்சனை, நாட்டு தலைவர்களுக்கு எத்தனை பிரச்சனை, அவங்களும் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் இருக்கும் தெரியுமா. ஒவ்வொரு நிமிஷம் பயத்தோடு தான் வாழ்வாங்க. நீங்களாம் பாருங்கள், கூலிப்படை வச்சு வச்சு தலைவர்களை வெட்டுறாங்க. இந்த ஆளை வெட்டினோம்னா இத்தனை லட்சம், இந்த ஆளை வெட்டினோம்னா இவ்வளோ லட்சம் அப்படின்னு சொல்லி பணத்துக்காக ஒரு உயிரையே கொலை செய்கிற, இதை ஒரு தொழிலாக வைத்திருக்கிற ஒரு இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். சோத்திரம். இதெல்லாம் ஒரு தொழிலா? உலகத்தில் எத்தனை தொழில் இருக்கிறது. பணத்தை கொடுத்து இப்போ அவங்கள போய் வெட்டுன்னா என்ன செஞ்சுருவாங்க, வெட்டிட்டு வந்துடும். இவங்களாம் எப்படி நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க? இந்த கூலிப்படைகள்லாம் எப்படி கவர்மெண்ட் ஆகட்டும் சரி எல்லாரும் இன்றைக்கி நாட்டுக்குள்ளே உலாவு விட்டுருக்காங்க இல்லையா? இது தவறு தானது. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. சோத்திரம். வெட்டிட்டு அவங்க எங்கே இருக்காங்க? ஜெயிலே இருக்காங்க. சில பேர் இருப்பாங்க வேறு ஆள் வெட்டினான்னு உள்ள அவங்கள அனுப்பிட்டு இவங்கள வெளியில் இருப்பாங்க. பல படைகள் இப்படிலாம் இருக்கிறதை என்னத்தை போய் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியவில்லை. அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பரியார ஒரு தலைவரை வெட்டி கொண்டுட்டாங்களாம் அன்றைக்கி போன வாரம். இப்போ இந்த வாரம் ஒரு ஆளை வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கெடா வெட்டுற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. மனுஷனாக வெட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். சோத்திரம். வெட்டுறது கத்தி எடுக்கிறது தான் முடிவா? சொல்லுங்கள். பழிக்கு பழி வாங்கிறது தான் தீர்வா? சொல்லிக்கிறார், தீமைக்கு நீ என்ன செய், நன்மை செய், மன்னித்து விடு அப்படிங்கிறார். மன்னிப்பு தான் பெரிய வெற்றி. ஆமென் சொல்லுங்கள். சோத்திரம். பழிக்கு பழி வாங்கிறது பெரிய வெற்றி கிடையாது. அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே போகும். மன்னிக்கும் பொழுது அந்த யுத்தம் அப்படி நின்று போயிடும் அண்ணன் அதோடு. சோத்திரம். சரி, எப்படியா நாட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மறுநாள் அந்த எதிரிகள்லாம் வந்து நிற்கிறாங்க யுத்தத்துக்கு. யாருக்கிட்ட சொல்லுங்கள். தண்ணி குடித்து தெம்பாலாம் படையெல்லாம் போய் நிற்கிது. எதிரிகளும் வர்றாங்க. வரும்போது அந்த தண்ணி மேலே அதிகாலை சூரியன் போய் அப்படி படுது. படும்பொழுது தண்ணி முழுசு அப்படி ரத்தமாக சிகப்பாக இருக்குது. எப்படிக்குது? சிகப்பாக இருக்குது. பார்க்குறது சிகப்பாக தெரியுது. தெரிஞ்சது மோவாய் பேரில் சொல்கிறாங்களே, நம்மளோட யுத்தம் பண்ண வந்த ராஜாக்கெல்லாம் ஒருத்தனை வெட்டி செத்து போயிட்டாங்க. அதான் ரத்தம்லாம் கலந்து சிகப்பாக தண்ணி தெரியுது அப்படின்னாங்க. ஆடி மாதம் பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி வரும்? சிகப்பா. நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு கதை கட்டுவாங்க. கத்திலாம் கழுவுறாங்க. அதனால் எப்படி இருக்கான்? மகாபாரத போர் நடந்து 18 நாள் நடந்துச்சான். எத்தனை நாள்? 18 நாள் நடந்து 18ஆம் நாள் இங்கே காவேரி ஆற்றுல கொண்டாந்து கத்திலாம் சொல்லுங்கள். மகாபாரத போர் நட உத்தரப்பிரதேசம் மத்தி அந்த பக்கம் கதை, மகாபாரத கதை அங்கே தான் வருது. அங்கேருந்து கத்தி தூக்கிட்டு வந்து இங்கே கழுவுவாங்களா? தண்ணி நிறையா வரும்போது எல்லாம் சேர் அடிச்சுக்கிட்டு, சின்ன வயசுல கேட்டிருக்கேன் எங்கள் தாத்தா பாட்டி இந்த பெருசுங்களாம் சொல்லியிருப்பார், கத்தி கழுவுறாங்கப்பா தண்ணி செவச்சவன்னு வருது அப்படிமா. செம்மண் கலந்து அடிச்சுக்கிட்டு வரும். அந்த யுத்தமும் நடக்கலை, ஒன்றும் நடக்கல. இங்கே ரியலாகவே தண்ணீர் எப்படி இருந்தது? சிகப்பாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். தண்ணீர் எப்படி இருந்தது? சிகப்பார், ரெட்டிஷா, அப்படி சிகப்பாக. எல்லாம் செத்துட்டாங்க, ரத்தம்லாம் கலந்துருச்சு அப்படின்னு
வாங்க போய் எல்லாம் கொள்ளையிடலாம் அவங்கள அப்படி மோவாபியர் எழும்பி வரும் பொழுது இவங்க சாகலை, உசுரோட தான் 3 கூட்டம் ராஜாக்கள் இருந்தாங்க, போய் அடித்து தாக்கி மோவாபியரை முழுவதும் எதிரிகளை எல்லாம் அழித்து போட்டார்கள். கர்த்தருக்கு கர்த்தர் அன்னைக்கு மாபெரும் வெற்றியை தந்தார். ஆமென் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். கர்த்தர் மாபெரும் வெற்றியை தந்தார். அவங்க வாழ்க்கையின் பிரச்சனை தீர்த்தார். அந்த யுத்தத்திலையும் என்ன கொடுத்தாரு? வெற்றி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய வெற்றிக்கு நாம் யார் சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை சாராமல் போனோம்னா நமக்கு என்றைக்குமே தோல்வியில் தான் நாம் முடிவோம். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உலக மக்கள்லாம் கர்த்தரை தேடாமே எல்லாம் வசதியாக வாழ்கிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வெற்றி பெற்றவங்க போல தெரிகிறார்கள் உலக மக்கள். ஆனால் அதெல்லாம் வெற்றியே கிடையாது. தேவனோடு யார் இருக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் என்ன ஐஸ்வர்யவர் அம்பானி அவர்கள் அவங்க மகனுக்கு 5000 கோடியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். நம்மளும் 1 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு இது அவருடைய சொத்தில் வெறும் 0.5% தானா இந்த 5000 கோடிங்கிறது. பெரிய பெரிய பணக்காரர்களை கூப்பிட்டு விருந்தளித்து போனவங்கள தங்க வாட்சி கொடுத்துருக்கிறார். நம்மளெல்லாம் கூப்பிடுவாரா? அதான் ஒருத்தன் கேட்டிருக்கான், ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறியே அம்பானி, உங்கள் பையன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டியா? ஃபோனில் என்ன கூப்பிட்றாங்க? ரீசார்ஜ் பண்ணு. இப்போ ரேட்டை வேறு ஏற்றிட்டாங்க. ரீசார்ஜ் கட்டணதெல்லாம் ஏற்றி அத்தனை வீண் செலவு பண்ணி ரீசார்ஜ் பண்ணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏழை மக்களை சலுகை பண்ணுறதை விட்டுவிட்டு என்ன பண்ணியிருக்காரு? ஃபுல்லாக ஏற்றிருக்காரு. அல்லேலூயா. சரி, அதை எப்படி போட்டு அம்பானி பாடு ஆண்டவர் பாடு நமக்குன்னு போகுது. அந்த அம்மா அவங்க மனைவி ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுதான், ஆடம்பர செலவு. எத்தனை ஏழை மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க, அத்தனை மக்களுக்கு சோறு போட்டிருந்தா ஆண்டவர் அவரை பாராட்டியிருப்பார். அப்படி தானே? சொல்லுங்க, வாயத்திறந்து. ஏழைகளையும் ஊனர்களையும் சப்பாடிகளையும் என்ன செய்ய கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடு. அவங்க திரும்பி உனக்கு செய்ய மாட்டாங்க, உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும். ஒரு முறை இங்கே அப்படி ஒரு விருந்து வச்ச ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஆகஸ்ட் 15 தேதியில் குருசாமி எம்எல்ஏ வர வச்சு வயசானவங்க ஏழைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சோறு போட்டோம். ஒரு நாள் சாயந்தரங்க பெரிய கூட்டம் வச்சு இந்த இடத்துல தான், இங்கே தான் மீட்டிங் வச்சு. அப்போ இந்த கட்டடம்லாம் கிடையாது, வெறும் தரையாக இருந்துச்சு. அப்போ இந்த வருஷம் அப்படி செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 மீட்டிங் இருக்குது. அடுத்த மாதம் 14, 15 தேதிகளில் மீட்டிங் இருக்குது. பாஸ்டர் ஷெரின் நாகர்கோயிலிருந்து ஒரு பாஸ்டர் வர்றார், நல்ல சத்தியம் கொடுக்குற ஊழியக்காரர். அந்த நாளுக்காக ஆயத்தப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த கூட்டங்களுக்காக ஒவ்வொரு நாள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிறைய மக்களை சொல்லி அழைச்சிக்கிட்டு வாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நிறைய வாழை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும், நிறைய வயசானவங்க. சாயந்தரம் மீட்டிங்கில் வயசானவங்களை கூட்டிகிட்டு வரணும், ஏழைகள் இல்லாதவரெல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல சொல்லு ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதுக்கும் ஆண்டவர் நமக்கு குறை வைக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா போதும், ஜனங்களை அழைச்சிட்டு வந்தோம்னா போதும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை, வனாந்தரில் தண்ணீர் தேவைகளை சந்தித்த தேவன். ஸ்தோத்திரம். நிமிஷத்தில் சந்தித்தார். அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி இல்லாமல் போயிருந்தா மொத்த படைங்க அழிய போயிருக்கும். தண்ணி இல்லாமல் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? நேற்று கல்யாணம் அழைச்சலில் நான் தண்ணி குடிக்காமல் அப்படி எல்லா இதையும் பார்த்துக்கிட்டு இருந்து தண்ணி குடிக்கிறதே மறந்து போய் கண்ணெல்லாம் அப்படி கொப்பளிச்சு போச்சு எனக்கு கொஞ்ச நேரத்தில். அப்படி பெரிய கண்கட்டியே வந்து விட்டது. தண்ணீர் அவ்வளோ உடம்புக்கு அவசியமானது. ஸ்தோத்திரம். நல்ல சொல்ல ஹல்லேலூயா. ஆமாம். ஆகவே கண்மலை திறந்து தண்ணீரை கொடுத்த தேவன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நாம் கேஸ் எங்கே போடணும்? கர்த்தர்கிட்ட போடணும். சுப்ரீம் கோர்ட்டில் போடக்கூடாது. யார்கிட்ட போடணும்? கர்த்தர்கிட்ட. எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்கள் தண்ணி தர மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே?
நாங்கள் ஊருக்கே சோறு போடுறோமே, எங்கள் நாட்டிலேருந்து எல்லா ஆட்களும் வந்து எங்கள் ஊரில் வேலை செஞ்சு சாப்பிட்றாங்களே, இந்த ஊருக்கு எப்படி நீங்கள் தண்ணி தராமல் போகலாண்டவரே? நீங்கள் இந்த நாட்டை கைவிடலாமா? ஹல்லேலூயா. யார்கிட்ட போடணும் கேஸு? ஆண்டர்கிட்ட போடணும், வழக்கு போடணும். தேவன் இரக்கம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. அன்று யோசபாத்துக்கும் யூதாவின் ராஜாவுக்கும் இஸ்ரேலின் ராஜாவுக்கும் ஏதோமின் ராஜாவுக்கும் வழிகாட்டின தேவன், தண்ணீரை கொடுத்த தேவன். பெரிய ராஜாக்கள் தான் தண்ணிக்கு தவிட தின்ட்டாங்க. தண்ணி கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்தவர். இந்த வருஷமும் ஆண்டவர் நல்ல அற்புதம் செய்து செந்தண்ணி நம்ம பார்க்கணும். என்ன தண்ணி சொல்லுங்க, வாயை திறந்து. செந்தண்ணியை பார்க்கணும். செந்தண்ணி பார்க்கணும். கர்த்தர் நிச்சயம் செந்தண்ணி கொடுப்பார். ஸோ அதெல்லாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ ரபா ரபா ஷக்கர பலரபா ஓரி கந்தரபட ரபனபா ஷக்கர பலரபனபா கந்தரபா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கே போதுன்னே தெரியாமல் குழம்பி போயிருக்கீங்க. அதுக்கு ஒரு வழி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உங்கள் தேவைக்கான பதில் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அது தண்ணியாக இருக்கட்டும், ஆகாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும். கரபல ஷக்கரபல ரபா ஓரி கந்தரபர ரபா ஷக்கரபல ரபா லீக்கபர பலபரபலபா ஷக்கரபல பரபலபரபா. மருத்துவரால் கைவிடப்பட்டிருந்தாலும் ஒரு நம்பிக்கை உண்டு கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இப்படி வழி திறப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்வீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தருவீராக. ஆண்டவரே, இந்த நாட்டை ஆண்டவரே குறைபட்டா ஆண்டு குறைபட்டு போகாதபடி இயேசுவே, கர்நாடக டேம்லாம் நிரம்பி கர்த்தர் இந்த நாட்டுக்கு தண்ணீர் வரணும் ஆண்டவரே. செந்தண்ணீர் வரணும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த பகுதியில் வந்து நிரப்பணும் ஆண்டவரே. நிரப்பணும் 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 நிரப்பணும். இயேசுவே, நிரப்பணும் நிரப்பணும் நிரப்பணும். காவேரி ஆற்ற நிரப்பணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓர கபரபலபரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை காண மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கரபல ரபல பரபா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், ஆனால் வாய்க்கால்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள். கர்த்தரா என் மேலங்க கடுகளவா பயமில்லைங்க. கர்த்தரா என் மேலங்க கடுகளவா பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அழைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே.
கடுகளவோ பயமில்லங்க கத்தர்கரா என் மேலங்க கடுகளவோ பயமில்லைங்க. பாழாக்காமல் தலையாக்குவா கீழாக்காமல் மேலாக்குவா, வாழாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா.